வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதலாக நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே ட்ரூ மாக்கின்டருக்கும் சிஎம் பாங்குக்குமான சம்மர்ஸ்லாம் மேட்ச் இருக்குல்ல, அதில் செத் ரோல்ஸ் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்கிறதுனால இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு மீட்டிங் நடக்குது. இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பற்றி குறை சொல்லிக்கிறாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிடம் வீடியோ போட்டுட்டேன். இவங்க ஃபுல்லாக என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இதில் ஒரு சின்ன கீ பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். செத் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்கும்போது ரெஃப்ரியாட்டு அவருடைய கடமையை பண்ணுவாராம். ஆனால் அவர் மேலே கை வைக்கக்கூடாதான். ட்ரூ மாக்கின்டர் பார்த்தீங்கன்னா இவன் எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கிறான், குறிப்பாக நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு வாங்கிட்டு இருந்து பிடுங்கும் போதெல்லாம் இவன் தான் வந்து அதில் இடையூறு பண்ணதுனால என்னோடய சாம்பியன்ஷிப்லாம் போகிற நிலமெல்லாம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் சிஎம் பாங்க. அவனை சும்மா விட மாட்டேன். எங்கே போனாலும் மக்கள் சிஎம் பாங்க சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் இவனை மரண அடிக்கணும். இவன் அடிக்கிறல்ல சாவனம். இதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து இவனை சிஎம் பான்னு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி சிஎம் பங்க் சொல்கிறாரு, நான் 10 வருஷமாக இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இல்லை, இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என் பேரை மறக்காமல் எப்போவுமே இந்த அரங்கத்தை சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சப்போர்ட்டிங்காக எங்கள் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு சப்போர்ட்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட ஏஜேலியோடைய பேண்ட் இருக்குது, நபர் ஒய்ஃபோடைய பேண்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேற்றாரு. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க இந்த செகமெண்டையும் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இவ்வளோ தான் பேசுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான். பேசிது தமிழ் அப்படிங்கிற எபிசோடில் காலையிலேயே பார்த்தீங்கன்னா 8 நிமிடத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதனால் இதில் சின்னதாக கீ பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இவங்க என்ன தான் பேசினாங்கன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டபிள்யூபிள்யூடைய பேக் ஸ்டேஜில் ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு தேவையான திங்ஸு அவங்க ரூமே பார்த்தீங்கன்னா யாரோ அலங்கோலப்படுத்தியிருக்கிறா. யார் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியுது இது பண்ணது லீவ் மார்கன் தானே. அப்போது அந்த இடத்துக்கு பின்பாலர் வராரு. பின்னே இன்றைக்கி நீ குந்தருக்கு அகேன்ஸ்டாக மோத போகிற, கண்டிப்பாக இதில் ஒரு வெற்றியை பெற்று நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேக்கு பெருமையை நீ பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டேமி பீஸ் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் அவனை வீழ்த்துறேன், அதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு ஃபின்பாலர். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ வராரு. கார்லிட்டோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக வரவங்க மாமி ரியா ரிப்ளே. இவன் எதுக்கு சும்மா நம்மளுடைய பிஸ்னஸில் தலையிட்டு கிடக்கான். ஆனால் இதுக்கு மற்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. அதாவது கார்லிட்டோ இருக்கிறது மற்றவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை போல இருக்குது. மாமி ரியா ரிப்ளே தான் பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போன வாரமே டபிள்யூபிள்யூ வந்து ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்ஃபா அகாடமிக்கும் கிரீட் பிரதர்ஸுக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குதுன்னு. இதில் ஆல்ஃபா அகாடமிக்கு சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஜாக் எபிள் வந்திருக்காரு. இதில் ஆல்ஃபா அகாடமி ஓட்டிஸ் அண்ட் அக்கிரா தோசாவை வின் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. யார் வரா பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி டீம் தான் வராங்க. அங்கிள் ஹவுடி டீம் வந்து இந்த தடவை எல்லாருமே அவங்களுடைய மாஸ்கை ரிவீல் பண்ணி நாங்கள் தான் அப்படிங்கிறத எல்லார் மத்தியிலையும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீட் பிரதர்ஸை பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனமாக வேறு அட்டாக் பண்ணுறாங்க. வழக்கம் போல் ஜாக் எபிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடியோ போயிட்டார். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி திடீர்னு ஷோ ஆகிறாரு. அங்கிள் ஹவுடியை பார்த்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஜாக் எபிள் தலை தெறிக்க ஓடிட்டார். அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளே வந்து டாமினிக் கிட்ட பேசும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ச் இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்லிட்டோ வராரு. மாமி ஒரு ரியா ரிப்ளே ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்களேன், அந்த பார்வையை பார்த்தோடனே ஓடி போயிட்டார். வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்லிட்டோ முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறமா ஷேமஸுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 வாரமாக இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இதில் ஒரு மேட்ச் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பூட்ஸ் வந்து நிற்கிறாரு. அதாங்க நம்ம பீட்டனு. அவரை பார்த்த உடனே ஷேமஸ் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரான்சன் ரீடு கூடலாம் மேட்ச்சு, அதனால் மேட்சை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறாரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா பீட்டன் வந்து அவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் வச்சுருக்காரு. அது பேர் என்னது, ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஷேமஸ் கூட அடிக்கடி வச்சுருப்பார்ல, அந்த ஸ்டிக் எடுத்து ஷேமஸோடைய மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி. அதனால் பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து கொஞ்சம் தடுமாறுறாரு. இதை வாய்ப்பை பயன்படுத்தி பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். பிரான்சன் ரீட்டுக்கு ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது.
குந்தருக்கும் டேமியன் பீர்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் சம்மர்ஸ்லாமில் நடக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா டேமியன் பீர்ஸ் சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் ஒரு 6 பேரை என்னுடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி வீழ்த்திருக்கிறேன், இப்போது ஒன்றையை நான் வீழ்த்துவேன், அந்த லிஸ்ட்டில் ஒன்றையை நான் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பீர்ஸ் சொல்கிறாரு. டேமியன், நீங்கள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும் போது கூட அந்த மூமெண்ட் இல்லை, ஆனால் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக இருக்கீங்களா, உண்மையிலேயே நான் உங்கள் ஃபேன் ஆயிடுவேன் போல இருக்குது. வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறீங்க. வாவ் ஹெட்ஸ் ஆஃப், நான் டேமியன் பீர்ஸோடைய ஃபேன் ஆயிடுவேன் போல இருக்குது. சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் குந்தருக்கு அகைன்ஸ்டாக நிற்கும் போது கெத்தாக நிற்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. சம்மர்ஸ்லாமில் இதே மாதிரி டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாரா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஜே ஊசோக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குதுன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யார் கூட? கழுத கட்டாக குட்டிச்ச ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்கிற கார்லைட்டோ கூட தான். ஆமாம், கார்லைட்டோ ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்கிறாரா? ஏன்னா அவர் சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் டே தான் அவர் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரில. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கார்லைட்டோ வந்து ஒரு ஆப்பிள் இருக்குல்ல, பச்சை கலர் ஆப்பிள், அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு எனர்ஜி பூஸ்டரோட பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த நேரத்தில் ஜே ஊசோ வந்து ஒரு ஸ்பீர் போட வாயில் இருந்த ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புஸ்வான மாதிரி தெரிச்சிருச்சிங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜே ஊசோ இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கார்லைட்டோவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. கார்லைட்டோக்கு எப்போ தான் புத்தி வரும்னு தெரில. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒன்றுனா நாம் போகிறோம், ஜட்ஜ்மெண்ட்டே நமக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு வராங்களா, அது எப்போ தான் கார்லைட்டோக்கு தெரிய போகுதுன்னு தெரில. மிஸ்ஸுக்கு சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இல்லை, பட் ஆனால் அவருடைய ஹோம் டவுனு லோஹன் பாலுக்குலாம் மேட்ச் இருக்குது, இவருக்கு இல்லை பாவம். மிஸ் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நான் வந்து என்னுடைய ஹோம் டவுனான கவுண்டரில் சம்மர்ஸ்லாம் நடக்குது, அதில் ஹோஸ்டோவாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லார். அப்போ ஆட்டுறது வந்து ஹோஸ்டோவாக இருக்கே, அப்போ நானும் இருக்கிறோம்டா நீயும் இருக்கிற அப்படின்னு சொல்லார். ஆட்டுறது போனதுக்கப்புறமா இவங்களாம் கிடையாது, இது ஏன் ஹோம் டவுனு, நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐயோ பாவம் மிஸ், நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள்கிட்ட இருந்து டாக்டிங் டீட்டில் பிடுங்கினதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டீங்களே. ஆனால் மிஸ் லக்கிப்பா, என்ன தான் ஜாபர் லெவலுக்கு இப்படி கொண்டு போனாலும் வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப்பாக கையில் கொடுத்துருவாங்க. அந்த வகையில் மிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கியஸ்ட் பர்சன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபியூடை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி நானே நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். அதாங்க நம்ம கேரிங் கிராஸுக்கும் அக்ஸேவியர் ரூட்டுக்கு இருக்கிற அந்த ஃபியூடை முடிவு கொண்ட மாதிரி இன்றைக்கி ஒரு மேட்ச்சு. கோஃபி கிங்ஸ்டனுக்கு இன்ஜுரியில் இருக்கிறாரு, அதனால் அக்ஸேவியர் ரூட் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வந்தார். மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேரிங் கிராஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அக்ஸேவியர் ரூட்டை க்ளீனாக பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. எப்பாடி இந்த மேட்சோட ஃபீடு முடிஞ்சுட்டுப்பா. ஒருவேளை கேரிங் கிராஸ் தோற்று போயிருந்தாரு வைங்களேன், மறுபடியும் நியூடே கூட ஃபுட் போவார். அது வேண்டாம், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் வெற்றியை கொடுத்துட்டாரு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜெயின் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு சாமி ஜெயினுக்கும் ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற ஜேடி மெக்டோனாக்கும் ஒரு மேட்ச்சு. டாமினிக் மிஸ்டருக்கு மேட்சுங்க. அடுத்தது டாமினிக் மிஸ்டருடைய முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ எரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாரு? லீ மோர்கன். அவன் என்னை ஏமாற்றிட்டான், என் கூட இருக்கிறேன்னு சொன்னான், எல்லாம் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி லீ மோர்கன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. லீ மோர்கன் அழுவதை பார்ப்பது போல் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா லீ மோர்கன் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா கண்ணில் ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க, அதை பார்த்தாலே எனக்கு வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி உண்மையிலே அழுதாங்களா, அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸிங் வந்து இதுக்கப்புறம் எனக்கு உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தான் இருக்குது. நான் வந்து லீ மோர்கன் வேர்ல்டு சாம்பியன், லியோர் பிளே இதுக்கு முன்னாடி சாம்பியன், அது என்ன வேணா இருந்துட்டு போட்டு நான் சம்மர்ஸ்லாமில் என்னோட டைட்டில் ரீட்டைன் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறாங்க. டாமினிக் மிஸ்டரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் லீவ் மோர்கன், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. டாமினிக் உங்களை விட்டு எங்கேயும் போகமாட்டார். இருந்தாலும் லீவ் மோர்கனுக்கு பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளியோ டாமினிக் மிஸ்டரி கட்டி பிடிக்கும்போது அந்த வலி இருக்குதே, ஒன் சைடாக காதலிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அந்த வலி, பெயினெல்லாம். சாமி ஜெயின் இந்த ப்ரோமோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. டாமினிக் மிஸ்டரியை வராரு. இவங்களுக்குள்ள மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேஸ்லாம் வந்து நடக்க விட்டுருவானுங்க. டாமினிக் மிஸ்டரியே இப்போ பீக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு, தோக்க வைப்பானுங்க. அதனால் மேட்ச்லேயே இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போது இவருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசா வராரு. இவங்க ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்களா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ப்ரான் பிரேக்கர் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா போன ஒரு மெயின் யூனிட்டில் ஸ்பீரை போட்டார்ல, அது மாதிரி இன்றைக்கி ஸ்பீரை போட்டு நம்ம கெத்து கட்டலாம்னு சொல்லிட்டு ஸ்பீர் போட வராரு. பட் நல்ல வேலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கருடைய ஸ்பியரை சாமி ஜெயின் கிக் அவுட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் எனக்கு வந்து ஸ்பியர் போட்டலாட்டா, இன்றைக்கி உனக்கு பண்ணுற ஆட்டத்தை காட்டன்னு சொல்லிட்டு ப்ரான் பிரேக்கருக்கே ஆட்டத்தை காட்டிட்டாரு சாமி ஜெயின். ட்ரிபிள் ஹைட்ஸ் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மேட்சோட ஃபியூடில் 2 பேருமே ஈக்குவலாக காட்டுறாங்க. யார் வெற்றி பெறுவோன்னு நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு காட்டுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதில் நம்ம டெக்ஸஸ் லூமிஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒயிட் ஃபேமிலியில் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாங்க. சரி, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செக்மெண்ட் நடந்திருக்குது. ஜாக் ஏபிள் வந்து ஆடம் பிஎஸை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அது என்ன பேசினார் அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ் லூமிஸ் வந்து ஒயிட் 6ல் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. எங்க என்ன இது சிலுவையை தூக்கி தலையில் போட்டிருக்காரு.
ஓ இது சிலுவை இல்லைங்க, கம்பெனி முத்திரை. அந்த கம்பெனி முத்திரையை பார்த்தீங்கன்னா இவரோட சிம்பிளை யூஸ் பண்ணுறாரு போல இருக்குது. டெக்ஸாஸ் லூமிஸ் உங்களை நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தது நல்லது. முடியெல்லாம் வளர்த்து சடையெல்லாம் பின்னி சடையப்பா வளர ஆகிட்டீங்களே, பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமே, மிஸ்ஸுக்கு முன்னாடிலாம் சுற்றிட்டு இருந்தார் ஓரின செயற்கையாளராக. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் வந்திருக்காரு. ஓகே, டெக்ஸாஸ் லூமிஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். டெக்ஸாஸ் லூமிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி NXT-ல ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் கேரக்டரை பண்ணுறாரு. ஸோ டெக்ஸாஸ் லூமிஸோட கேரக்டரை இதுக்கப்புறமாவது WWE பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒயிட் சிக்ஸே கொஞ்சம் நல்லா தான் காட்டுறாங்க, அதனால் இவரோட கேரக்டரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் சிக்ஸில் இருக்கிற ஏரிக் ரோனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஒயிட் ஃபேமிலி ஞாபகம் தாங்க வருது. ஏன்னா அவர் மட்டும்தான் பழைய ஆள் இருக்காது, மற்றவரெல்லாம் இறந்து போயிட்டாங்களா. அதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ண சரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன செக்மெண்ட்டை சொல்லிடுறேன். ஆடம் பிஎஸை பார்த்து ஜாக் கேபிள் வந்து ஏதோ பேசணும்னு சொன்னால என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒயிட் சிக்ஸை சேலஞ்ச் பண்ணுறோம், ரால ஒரு மேட்ச்னு. அதெல்லாம் சம்மர் வைக்க வேண்டியதானே, அதெல்லாம் தூக்கி ரால வைக்கானுங்க. சரி, நெக்ஸ்ட் வீக் ரால ஒரு மேட்ச் இருக்குது. கிரீட் பிரதர்ஸ் வித் இஸ் ஒயிட் சிக்ஸ். இதில் இன்க்ளூட் நம்ம அங்கிள் லவுடி கிடையாது. ஒயிட் சிக்ஸில் அந்த 3 ஆம்பளைங்க இருக்கானுங்கள, அவனுங்களுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா சண்டை. ஒயிட் சிக்ஸில் இருக்கிற அங்கிள் ஹவுடி வந்து இந்த மேட்ச்சில் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அங்கிள் ஹவுடி எப்படி இடையில வருவார் இந்த மேட்ச், எப்படி ஒயிட் சிக்ஸ் உடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச் வேறு, கண்டிப்பாக வின் பண்ண தான் வைப்பாங்க. அதனால் அங்கிள் ஹவுடி கண்டிப்பாக இருப்பார், எதிர்பார்க்கலாம். ஆடபிஎஸ் யோசிக்கிறாரு, என்னடா அது ஆடு தானாக வந்து பலி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களே தானே வந்து நாங்களே மேட்ச்சில் விளையாடுறோன்னு சொல்கிறாங்க, அதை வச்சு சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கட்டனா சேஞ்ச் மற்றும் கேரன் கேட்டர் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சாக பார்த்தீங்கன்னா சோனியா டேபிள், ஷைனா பெஸ்லர் மற்றும் ஸ்டோகி ஸ்டாக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் விளையாடுறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஷைனா பெஸ்லருடைய டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டேமேஜ் கண்ட்ரோல் வராங்க. டேமேஜ் கண்ட்ரோலையும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பொழந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஞாபகம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க நம்ம பொழந்து கட்டலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க டேமேஜ் கண்ட்ரோலும் ஷைனா பெஸ்லரோட டீமும். இது லீடர் யார் இந்த டீமில்? சரி, நம்ம ஷைனா பெஸ்லர், ஸ்டோகி ஸ்டாக் இவங்க 2 பேரையும் வழி நடத்துறது நம்ம அக்கா சோனியா டேபிள் தானே. அதான் சோனியா டேபிள் நம்ம லீடர் நம்ம வச்சுக்கோம். கூடிய சீக்கிரம் லீடர் யாருன்னு சொல்லுவாங்க. ஸோ சோனியா டேபிள் டீமும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் வந்து அவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு கெத்து காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள மேபி ஃபியூச்சரில் ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ போட்டிருக்காரு. அதில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக நான் சம்மர் ஸ்லாமில் மோத போகிறேன், அதில் வெற்றி பெற போகிறேன், டேமியன் பீஸ் என்கிட்ட தோற்று தான் போக போகிறான். இன்னொரு விஷயம், நானும் டேமியனும் ஒரே கெரியரில் தான் எங்களுடைய ரெஸ்லிங் கெரியர் ஆரம்பித்தோம். யூகேலேருந்து இப்போது USA வரைக்கும் எல்லா விதமான ரெஸ்லிங் கம்பெனியிலும் சண்டை போட்டுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் மோதுறதில்லை, ஃபஸ்ட் டைமாக மோதுறோன்னு சொல்கிறாரு. ஐயா டாமினிக்கு ஏல கற்றுப்பத்தாரு, என்னையா இப்படி முக்காடு போட்டுட்ருக்க? முக்காடு போட்ட மூதேவியா டாமினிக் மிஸ்டரியோ, நீ பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. ஸோ இல்லை நம்ம ரியார் எப்படி தான் பார்த்தீங்கன்னா தடை விடுறாரு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு. அதில் நம்ம ஜேடி மெக்டோனா இருக்கார்ல, அவர் வந்து லீவ் மார்கன் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருப்பார் பாருங்களேன். அதை கேட்ட உடனே ரியார் எப்படி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க. இடையிலே பார்த்தீங்கன்னா காலிட்டை வந்து காமெடி வர பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போது நம்ம ஃபின்பேலர் இருக்கார்ல, அவர் வந்து இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா குந்தர் கூட மேட்ச் விளாட போகிறாரு. அப்போ டேமியன் பீஸ் வந்து கேட்குறாரு, நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா, ஜட்ஜ்மெண்ட் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா, உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி உன்னை வின் பண்ண வைப்போன்னு. இல்லை, இது என்னுடைய சிங்கிள்ஸ் மேட்ச் கெரியர், நான் வந்து சிங்கிளாகவே அவனை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவேன், நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபின்பேலர் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம், குந்தர் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு, ஏன் அவன் சீட்டிங் வேறு பண்ணிட்டு, ஆனால் நான் அந்த மேட்சை நானே தனியாக வின் பண்ணுவேன், நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதே மீதி ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் டைமில் குந்தருக்கும் ஃபின்பேலருக்குமான மேட்சும் பார்த்தீங்கன்னா கெரியர் ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கெரியரில் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் சண்டை போடுறாங்க. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது, மறந்துடாதீங்க. அது உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பில் வாய் வேற கொளருது. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவென்ட் டைம் ஃபின்பேலர் வெர்சஸ் குந்தருக்குள்ள மேட்ச். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் ரால என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் சிக்ஸுக்கும் சாட் கேபிள் அண்ட் கிரீட் பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சைஃபை தான் பார்த்தீங்கன்னா ராவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க போல. இந்த வாரம் சைஃபை தானே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டக்கடா காய்க்கும் சோனியா டெவாலுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது நெக்ஸ்ட் வீக்கு. இப்போ குந்தர் வந்துட்டார். குந்தர் விசிஸ் ஃபின்பேலர் கண்டிப்பாக 5 ஸ்டாரை பார்த்தீங்கன்னா தூக்கி எறியலாம், அந்த அளவுக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மேட்ச்சில் குந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் குந்தரோட மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குந்தரோட மேட்ச் கடைசி எப்போ பார்த்தோம்?
கிங் அண்ட் குயின் ஆஃப் த்ரிங்கில் பார்த்தோம். அதுக்கு பிறகு சண்டையே போடல. அவர் அந்த கழுத்தை பிடிச்சி ஒரு கொடுக்குலாக்கு போடுவாருங்க. அதில் தான் நிறைய பேர் தோற்று போனாங்க. அதில் தான் ரேண்டி ஆட்டனே தோற்று போட்டார் அந்த கொடுக்குலாக்கில். அந்த கொடுக்குலாக்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் ஃபின் பேலருக்கு போடுறாரு. ஃபின் பேலர் மயக்கம் போடுறாரு. ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டதுனால அவர் கான்சியஸ் இல்லாமல் போயிட்டார். அதனால் குந்தர் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரியே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரல. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ ஒரு டென்ஷன் ஆகிட்டார். டேமியன் பீஸ் என் நண்பனாடே அட்டாக் பண்ணுறேன் நான் வாரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்காங்க பாருங்கள். எம்மா இதுக்கு முன்னாடி கூட குந்தர் கூட ஃபியூட் பண்ணுவாங்க யாருமே பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட அடி வாங்குற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த தடவை பாருங்களேன் பயங்கரமாக நான் டஃப் 2 பேருமே டஃப்பான ஆப்பனன்ட்டு 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க பாருங்களேன். அது உண்மையிலேயே செமையாக இருந்தது. ஸோ டேமியன் பீஸுக்கும் குந்தருக்குமான சம்மர்ஸ்லாம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கிற ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நடக்க போகிற ராலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி ரா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் நம்ம ரெஸ்லிங் கிங் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் அதோடைய வீடியோஸையும் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பேசியது தமிழ் எபிசோடும் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்திகளை ஈவினிங்கில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.